ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலையில் ரேப்பில் ஓட்ட வந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ட்ரு வந்துருக்கு, அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். என்னடா இது இவ்வளோ தான் காமிக்குது ஆர்ட்ரு. இங்கே இருக்காங்க டாஸ்மார்க்கு. என்னடா இது ஃபஸ்ட் ஆர்ட்ரு எங்கடா வருது? அம்மாற இதுதானா? இல்லை லொக்கேஷன் தப்பாக போட்டாங்களா? வாங்கிறோம். இங்கே கால் பண்ணுவோம். ஹலோ பிரதர், எங்கே இருக்கீங்க ப்ரோ? லொக்கேஷனில் வந்துட்டு நீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டாஸ்மார்க்ல ஆரம்பம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓடிப்பண்ணா 8033 8033 உட்காருங்கண்ணா. ஓகேவா? எவ்வளோ பிரதர் காமிக்குது உங்களுக்கு? ஏன்னா அமௌண்ட் காமிக்காது ப்ரோ, ரைடு எண்டு பண்ண அப்புறம் தான் காமிக்கும். சரி, இவ்வளோ தான். பார்த்து போகிறீங்களா? நான் ஹெல்மெட்டை போட்டுங்க. ஓகே. மேடம் குமரன் தேட்டர் இருக்குல்ல, அங்கே இருக்கு. அட்ரஸ் கரெக்ட் தானே? ம். ப்ரோ மேடவாகமா மடிப்பாகமா? நீங்கள் போட்டுருக்க மடிப்பாகம் இருக்கு ப்ரோ. மடிப்பாக்கமா? ஆமாம், நங்கநல்லூர் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவரை பிக் பண்ணிட்டோம். என்ன மேட்ருன்னா போட்ட அட்ரஸ் தப்பாக போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இது மடிப்பாக்கம்னு வந்துச்சு, ஆனால் பார்த்தா மேடவாக்கம் ட்ராப்பு. இது ஒரு 11 கிலோமீட்டர் தான், அது பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக மேடவாக்கம் குமரன் தேட்டர்கிட்ட இறக்கி விட சொன்னாங்க, கொண்டு இறக்கி விட்டுடலாம். ஆனால் நினச்சி கூட பார்க்கல, ஃபஸ்ட் ஆர்டரே ஒயின் ஷாப் 2 ஆரம்பம். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையப்பா. 165 பாவம், என்னென்னு சொல்கிறது. 165 170 கொடுத்துருக்காரு. இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் அடுத்த ரைடு எடுத்து ஓட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இங்கே பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு ரேப்பிட் வர. இது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்னு காமிச்சு கொடிங்கையூர் அது வரைக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டரு. இது 30 கிலோமீட்டர்னால் எப்படியும் ஒரு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளாடி இருக்கும் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா. பெரிய ஆர்டரு. பட் எனக்கு கிலோமீட்டர் தான் கொஞ்சம் லாங் ஆர்டரு. கால் பண்ணி சொல்லிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதோ வந்துடுறேன். என்ன கேன்சல் பண்ணாத இருந்தால் சரி தான். ஐயோ, இனி 7 நிமிஷம் காமிக்குதே. இவனுங்க வேறு உருட்டிகிட்டு இருக்காங்க. இது இப்போ ரேப்பிடில் இந்த மாதிரி ரைடு, இந்த ரைடில் இதுக்கு முன்னாடி ஒரு 31 கிலோமீட்டர் ஒரு ரைடு வந்துச்சு. அதை நான் கிளிக் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி யாரை தூக்கிட்டாங்க. சரி, இப்போது இதில் ஒரு ரைடு வந்துச்சு இல்லை. சரி, இப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன் அடுத்த ஏதாச்சும் ரைடு கிடைக்குதான்னு. அப்போ இந்த ரைடை போட்டான். சரி, பின்ன நான் அப்செட் பண்ணிட்டேன். நான் பின்னாடி வண்டியை தானே பாருங்க, நான் ஒத்த இதை மாதிரி பைத்தியக்காரன் கடுப்புண்டாகுது. இப்போ சரி விடுங்க. இப்படி பெரிய ரைடு வந்துச்சு இல்லை. சரி, ஓகே. பெரிய ரேப்பிடில் காட்டினோடனே தான் இதை ரைடு அப்செட் பண்ணிட்டேன். அடுத்த செகண்டில் ஊபரில் இன்னொரு ரைடு 350 ரூபாய்க்கு இன்னொரு ரைடு இருந்துச்சு. நான் அதே அப்செட் பண்ணிட்டேன். ஏன்னா சப்போஸ் இதை கேன்சல், யாராவது ஒரு ரைடு கேன்சல் பண்ணால் கூட ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகலான்னு நான் 2 அப்செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு ரேப்பிடில் ரைடு வந்துச்சு, அதை அப்செட் பண்ணிட்டேன். திருப்பி ஓலாவில் புக் பண்ணாங்க, அதே அப்செட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தாச்சுன்னா திடீர்னு அந்த ஓலா ரைடை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரில. நான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு தான் இருந்தேன், ரைடு கன்ஃபார்மாக என்ன. அதுக்கு முன்னாடி அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு இதுக்கு நான் கால் பண்ணேன். இது ரைடு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நான் தான் இப்போ கூப்பிட போயிட்டுருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸா? 2 கிலோமீட்ரு. இங்கேயா? இங்கே தான், இங்கே தான். 6792 ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், அவ்வளோதான். ரைடு அப்செட் பண்ணிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து 31 கிலோமீட்டர் காமிக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு நேரமே காமிக்குது 31 கிலோமீட்டர் தான். இதுவும் சேம் 31 கிலோமீட்ரு. 31 கிலோமீட்ரு. பட் நான் ஒன்றான மட்டும் கவனிக்கலை. பைக் பூஸ்ட்டாக பைக் ரைடாக தான் கவனிக்கலை. இதே பைக் பூஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பைக் ரைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனை வந்துவிட்டோம்.
410 ரைட்டு. அரே பாய் காசு கொடுத்துட்டு போயா. ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு 410 கிடச்சிருக்கு. டன்னு. சரி ஓகே, 400 கிட்ட வரும்னு பார்த்தா 410 கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா திருப்பி ஒருத்தர் ரேப்பில் புக் பண்ணியிருக்காங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர் பிக்கப்பு, அம்பத்தூரில் ட்ராப்பு. பக்கம் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது அம்பத்தூர் பக்கம் தான் அங்கே ட்ராப்பு. இது இங்கேருந்து 16 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 16 கிலோமீட்டர்னா எப்படியும் ஒரு 150 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் இந்த ரைடுக்கு. காய்ஸ் அப்புறம் நேரமே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா இப்போ நான் காலில் ஒரு ரைடு பிக்கப் பண்ணேன் பார்த்தீங்களா, சரக்கடிச்ச காய்ஸ். மேக்ஸிமம் அதான் மாதிரி ஏதாச்சும் ரைடு வந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள், சரியா? நான் இதுக்கு முன்னாடி இப்போது காலில் ஒன்று அப்சர்வ் பண்ணேன். அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பக்கம் தான், ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்துச்சு. சரி, நான் அதனால் தான் அந்த ரைடை கொண்டு விட்டேன். ஏதோ கொஞ்சம் லாங், ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ஒரு அப்படி சரக்கடிச்சவங்க வந்தாங்கன்னா அந்த ரைடை அப்படியே கேன்சல் பண்ண பாருங்கள். ஏன்னா எனக்கு இதை மாதிரி ஆகிருக்கு இன்சிடென்ட்ஸ் எல்லாம். எப்படின்னா ஒருத்தர் இதை மாதிரி தான் சரக்கடிச்சு வந்தார். நானும் அந்த டைமில் ஸ்டார்டிங் புதுசு. ஓகே பரவாயில்ல, நான் அவர் படி இருக்க பாரு, நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறோம் அப்படி தான் நினச்சிட்டு அந்த ரைட்டை நான் அப்சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் அப்படியே இருக்க அவருக்கு முடியலை போல இருக்கு. அவர் அப்படி ஆடுறாரு இப்படி ஆடுறாரு. என்னடா அவர் ஆடுறதால என்னால் பைக்கு கூட ஓட்ட முடியலை சரியாட்டு. ஆனால் முடியலை. கிட்டத்தட்ட அந்த ரைடு 25 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு. ஆனால் எப்படி இல்லாமல் அதுவும் நைட் டைமு படாத பாடுபட்டேன் அந்த ரைடை கொண்டு சேர்க்குறதுக்கு. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம மேலே தான் இதாகிடும். 1365 15 கிலோமீட்டர்ண்ணா. 15 கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூருக்கு போகிறோம் பார்த்தீங்களா. அம்பத்தூரில் போயிட்டு இன்றைக்கி நானாக இல்லை போட்டுறான்னு பார்க்க போகிறேன் ஒரு வழி. ஏன்னா எப்படி நீ அடுத்த வர எனக்கு ப்ரைம் பார்ட்னர் கிடைக்காது. ப்ரைம் பார்ட்னர்னா தெரியுங்களா, அந்த 10 செக்யூரிட்டியில் எல்லாம் இருக்குது. அடுத்த வரை எனக்கு எப்படி தர மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு 44 தான் இருக்குது. காலையிலே 2-3 ஆர்டர் மிஸ் விட்டேன். ஸோ எப்படியும் பாயிண்ட்டை கம்மி பண்ணிடுவோம். நாளைக்கு ஒரு நாளில் ஓட்டியில் நம்ம எடுத்துட முடியாது. சரி, இப்போ நான் எப்படியும் ப்ரைம் பார்ட்னர் கிடைக்காதுல்ல, அதனால் அம்பத்தூரில் வெயிட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டரை தூக்கிட்டு தான் எனக்கு போவேன் பாருங்கள். ஏன்னா நானாக இல்லை போட்டுறான்னு பார்ப்போம். நேற்றுக்கு என் ஐடி நல்லா தான் இருந்துச்சு. ஐடி நல்லா தான் இருந்துச்சு. என்னது 10 செக்யூரிட்டியில் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இல்லை அம்பத்தூர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா அந்த ஒரு பெரிய ஆர்டர் இருந்துச்சு, எனக்கு காமிக்கவே இல்லை. இன்னொருத்தனுக்கு ஒரு 10 செகண்ட் டிலே ஐடி, அந்த ஐடியை காமிக்கிறான் பெரிய ஆர்டரு 680 ரூபான்னு வந்துச்சு. அந்த ஆர்டர் எனக்கு காட்டியாமல் அந்த 10 செகண்ட் ஐடியை காட்டுறான். வெறுப்பாயிட்டேன். ஐடி பார்த்து ஆர்டர் கொடுக்குறான்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரில. அந்த அக்கௌண்ட் அடிக்குது, என் அக்கௌண்ட் அடிக்கவே இல்லை, சும்மா தான் இருக்குது என் அக்கௌண்ட்டு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவன் நம்மளை வச்சு சமூகம் பண்ணுறான். நான் தான் போய் அங்கே அம்பத்தூரில் வெயிட் பண்ணுவேன். ஒரு பெரிய ஆர்டர் எடுக்காமல் போகவே மாட்டேன். எத்தனை ஆர்டர் மிஸ் பண்ணாலும் சரி தான். என் அடுத்த வரை எப்படி நம்ம ப்ரைம் பார்ட்னரில் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால தான் எனக்கு நானும் எல்லாம் ஒன்று பார்க்க போகிறேன். ஓகே ஓகே, அடிக்கிற வெயிலில் நிற்க முடியலங்க. இப்போ அடித்து கீறுது வெயில். என்ன மலைக்கு தான் ஒதுங்கி இருக்கணும் பார்த்தா இப்போ வெயிலுக்கே ஒதுங்கி இருக்கணும் போல இருக்கு. ஷோவா முடியலப்பா. கைஸ் இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 164 தான் கிடச்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா 16 கிலோமீட்டர் இருந்துச்சு. பார்த்தாச்சுன்னா 16 இல்லை 14. ஸோ அதனால் ஒரு 164 தான் கிடச்சி. இல்லைனா ஒரு 180 ரூபா கிடச்சிருக்கோம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் அடிக்கிற அடியாக பார்த்தீங்களா, எப்படி தான் இருக்க போகிறான்னு தெரில. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. வந்து ஏற்றுவா. இனி என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு பிளான் ஏ போய் அம்பத்தூரில் வெயிட் பண்ணோம். பெரிய ஆர்டரை தூக்கணும் இன்றைக்கி. அந்த ஆர்டரோட இன்றைக்கு ஃபுல் செட்டில் ஆகிடணும் இன்றைக்குள்ள அமௌண்ட்டு. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 4:57 ஆகுது, 5 மணி ஆகுது. நான் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1:30க்காக வந்தேன். சரி ஓகே, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டே பண்ணி போக்கலாம். எனது லாங் ரைடு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா. போட்டான் ஸ்டார்டிங்கில் வந்தால் ஸ்டார்டிங்லேயே ஒரு 300 400 500 அப்படி போட்டிருந்தேன். மேக்ஸிமம் ஒரு 500 சில்லற வரைக்கும் இருந்துச்சு, 500 ஆர்டர்லாம். சரி நான் போய் விட்டேன். இப்போ தானே வந்திருக்கோம் பார்த்துக்கலான்ட்டு அந்த டைமில் ஃபுல்லாக விட்டு நான் அந்த ஆர்டர்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சின்ன ஆர்டர் அப்படியே போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன 100 200 100 200 அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. சரி இவன் எடுக்கலை. சரி இப்போ டைம் இப்போது மணி 5 ஆக போகுது இல்லை. இப்போ ஒரு ஆர்டர் போட்டான். இது அமௌண்ட் எவ்வளோனா 400 சொல்கிறேன். சரி இப்போ நான் வேறு வழியே எல்லாமே எடுத்துறேன். இது லொக்கேஷன் வர சரி தெரிலங்க, ஏதோ காக்கல ஊரா ஏதோ ஒன்று வந்துச்சு. நான் எதுவும் போனது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு. தெரில. சரி புதுசாக இருக்கேன், வா போய் ட்ரை பண்ணலாம்.
அப்படியே உள்ளே வச்சு கட்டி கொடுத்துறேன், கட்டிக்கிறீங்களா? உங்களுக்காக உள்ளே போடலாம். இதுவா எத்தனை கிலோண்ணா? அதேங்க மிஞ்சி வீடுக்குன்னா ஒரு 6-7 கிலோ இருக்கும்னு நினச்சேன். ஆக்டிவான முன்னாடி வச்சுருக்கலாம்ல? முன்னாடி கேமரா யூடியூபா? ஆமாம், அதை போட்டுதாங்களா சாக்கில்? பேமெண்ட் யார் பண்ணுவோம்? நீங்கள் பண்ணுவீங்களா அவங்க பண்ணுவாங்க? கொடுத்துருவாங்க. அவங்களா? சரி ஓகே, போடுவாங்க. லொக்கேஷன் கொடுத்துறேன், கம்பெனி லொக்கேஷனை. ஓகே. காக்கூர் இண்டஸ்ட்ரி, காக்கூர் இருக்குல்ல? ஆமாம். இப்போ ரோடு தெரியுங்களா? போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர். நான் இதுவரை அந்த ஏரியா போனது கிடையாது. மெயின் ரோட்லேருந்து திரும்பின உடனே கம்பெனி, அந்த லொக்கேஷன் கொடுத்துறேன். சரி ஓகே. ஓ, திருவள்ளூரா? ரைட்டு. நாட்டை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காய்ஸ். நான் தான் திருவள்ளூர் போனது கிடையாது. பார்த்தீங்களா 30 கிலோமீட்டர் இங்கே வந்து. சரி ஓகே, அவங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கி முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், பொருளை வாங்கிக்கிட்டோம். இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். இது 20 கிலோலாம் இல்லை, தலை கூடுதலாக இருக்கு. வண்டி பேலன்ஸே கிட்டாத மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க தான் சின்ன பொருள், அது ஃபுல்லாக இரும்பு. பார்த்தீங்களா? அது எனக்கு தெரில. ஏன்னா நம்ம வண்டி அப்படியே ஷேக் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்து தான் போன பொறுமையான்ட்டு. இவ்வளோ நான் லாஸ்ட் எண்டில் வச்சு கட்டியிருக்கேன், அதனாலே ரெடி. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். ஆனால் 29 கிலோமீட்டருக்கு 1 ஹவர் காமிக்குது. ஹைவே தானடா, ஹைவே தான்டா இப்படி லேட் ஆகுது. இதெல்லாம் டக்குன்னு போயிடணுங்க. இவ்வளோ ஈவினிங் டைமாக எல்லாம் வேலை முடிச்சுட்டு போகிறாங்க, அதனால் எப்படி காமிக்குதுன்னு நமக்கு தெரில. இப்போ என்ன மேட்ருன்னா, இப்போது அது திருவள்ளூர் சொல்லப்போனால் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், பிரச்சனை இல்லை. இப்போது என் ஐடி நல்லா இருந்துச்சுன்னா ஆர்டர் கிடைக்கும். நான் இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா சின்ன ஆர்டர் போட்டுட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, நான் 1:30லேருந்து இப்போது மணி 5 ஆகுது, 5 கழிஞ்சு. இவ்வளோ நேரம் எல்லாமே ஆர்டர் போட்டுருந்தாங்க. நான் ஒரு ஆர்டர் கூட எடுக்கலை, எல்லாமே விட்டுட்டே இருந்தேன். அதனால் எனக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஒரே தூக்கி வச்சு முடிச்சா போல தான் இதுக்கு என்ன. ஏன்னா திருவள்ளூர்லேருந்து இப்படி வீட்டுக்கு போனால் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன், குறையாமல் 50 கூடுதல் வரும். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்தே 20-25 கிலோமீட்டர் வரும் வீடு. ரைட்டு. சரி ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கேயும் ஃபுல்லாக கம்பெனி ஏரியா தான். பட் என்ன எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி லொக்கேஷன் இங்கே தான் முடியுது. இந்த கம்பெனி இருக்கும். ஓகே, கால் பண்ணலாம். இந்த கம்பெனி தானா? கால் பண்ண எடுக்கலை, இவர் சொன்னார் இங்கே தான்ட்டு. சரி, நம்ம ரெடி கொண்டு போவோம். பார்க்க தான் இது ஒன்று இருக்குது. வெயிட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இது போர்ட்டர். இதை மாதிரி பொருள்லாம் டெலிவரி பண்ணுறது. ஆமாம். இந்த டாடா ஏசியில் நீங்கள் கொடுத்து விடுவீங்கல்ல, அதை மாதிரி சின்ன பொருள்லாம் பைக்லையும் கொடுத்து விடலாம். ஆமாம். இல்லை கம்மி, பைக்கு கம்மி தான். ஓகேண்ணா. ஓகே காய்ஸ், நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இங்கே ரேப்பிடோலாம் கிடைக்காது, அவுட் ஆஃப் சிட்டி. இப்போ மணி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நான் சொன்னேன் இல்லைங்க ஆர்டர் ரெடி கஷ்டம்னு. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பட் அது என்னென்னா ட்ராப் லொக்கேஷன் தான். இதில் பார்த்ததில் காஞ்சிபுரம் இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு இருக்குது. இது திருவள்ளூர், ஆனால் இது காஞ்சிபுரம்னு இருக்குது. காஞ்சிபுரம்னா இங்கேருந்து அதுவும் எப்படி 38 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துருந்து நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தேன். ஆனால் இப்போ கால் பண்ணி கேட்டேன். ஏன்னா காஞ்சிபுரம் கண்டிப்பாக நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கேருந்து என்ன வீட்டுக்கு போனால் அதோட 10 கிலோமீட்டர் இருக்கும். நான் அதனால் கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இது திருமுடிவாக்கம்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் இதில் பார்த்தாலும் காஞ்சிபுரம் இருக்குது. சரி தெரில, வாங்க நம்ம லொக்கேஷனில் பார்க்கலாம் எதுக்கும் எப்படின்னு. ஓகே, நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த கம்பெனி நான் நினைக்கிறேன். நான் ட்ராப் லொக்கேஷனுங்க இது IGVTML தெரியலையா உங்களுக்கு? அதில் போடலையா? ஆனால் இதில் பார்க்கும்போது காஞ்சிபுரம் இருக்குது. ஆனால் அவருக்கு நான் திருமுடிவாக்கம் ஒன்று. அதான் திருமுடிவாக்கம் போகணும். திருமுடிவாக்கம் தானா? ஓகே. திருமுடிவாக்கம் தான் லொக்கேஷனு. அதுக்கு டிஸ்ட்ரிக்ன்றதால காட்டியிருக்கோம். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். இல்லை இது வல்லக்கோட்டை போகுதுண்ணா. லொக்கேஷன் மாட்டேன். வல்லக்கோட்டை இது. ஓகே காய்ஸ், இந்த பிளேட்டு தான் கொண்டு போகணும்.
பொருள் கட்டியாச்சு. போகாதுன்னு நினைக்கிறேன். போகாது. ஓகே ரைட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா? பரவாயில்ல கைஸ், நான் இங்கேருந்து வீட்டுக்கு வெட்டியாக தான் போகணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இது எனக்கு வல்லக்கோட்டையிலேருந்து வீட்டுக்கு எப்படி ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா தெரில. நம்ம இங்கேருந்து பார்த்தேன் வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர், அது 38 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கம்மியான நமக்கு லாபம் தானே. அதுவும் 400 ரூபா வேறு கிடைக்குது. இந்த ஆர்டர் எவ்வளவு? 456. ரைட்டு. நம்ம கிட்டத்தட்ட லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஒரு 600 சில்லற ஆர்டரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னு. பொருள் இருக்குது, இல்லைனா கூப்பிட்டு போயிருக்கலாம். பின்னாடி பொருள் இருக்குது. சரி ஓகே, கேன்சல் ஆகிடுச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதே இடம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த கம்பெனி தான். பைக் இங்கே நிப்பாட்டிட்டு போகலாம். நான் காக்கலூர்லேருந்து. ஓகேவா? என்ட்ரி போடணுமா என்ன? ஓகே, இது பச்சஸா இல்லை நார்மல்? ஓகே காய்ஸ், டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைடை முடிச்சுட்டு சும்மா தான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 21 கிலோமீட்டர் காமிக்குது. ரைடன் மைனே இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காமிக்குது. நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். ஏதாச்சும் ஆர்டர் வந்து அப்செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே சும்மா போயிடலாம். பிரச்சனை கிடையாது. 20 கிலோமீட்டருங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் திருவள்ளூரில் இருக்கும்போது மொத்தம் 38 கிலோமீட்டர் காமிச்சு லொக்கேஷனில் பார்க்கும்போது. இதுனா பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போயிடலாம். ஓகேங்க, நான் இதோட ரைடை என் பண்ணிக்கிறேன். எங்கள் லொக்கேஷன் இது ஒரு லொக்கேஷன், மெயின் லொக்கேஷன் தான். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தேன். இப்போ மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:29 ஆகுது. சரி பார்த்தேன் ஏதாச்சும் ரைடு கிடைக்குமான்னு. கிடைக்கல. சரி ஓகே, நான் இதை என் பண்ணிக்கிறேன். டோட்டலாக இன்னைக்கு நம்ம எவ்வளோ என் பண்ணிக்கிறோம் பார்ப்போமா? ரேப்பிடோவில் மத்தியானம் வேறு என் பண்ணுவேன். இதில் ஒரு 721. இதில் ஒரு நிமிஷம். இதில் ஒரு ரேப்பிடோ 721 ப்ளஸ் நம்ம அந்த போர்ட்டலில் மொத்தமே 2 ரைடு எடுத்திருக்கோம். அதில் 450 கமிஷன் போக ஒரு 820 ரூபா மினிச்சு. மொதல் 900 ரூபா, அதில் கமிஷன் போக 820. அதில் ஒரு 820. டோட்டலாக 1541 மைனஸ் 300. காலத்து 200 பெட்ரோல் போட்டேன். ஆனால் நேரமே நியூட்ரல் ஆகிடுச்சு. இது ரிசர்வ் ஆகிடுச்சு. மைனஸ் 300 பண்ணிக்கலாம். மைனஸ் 300. அப்புறம் சாப்பிட்றது மொத்தமாட்டே 60. காலத்து 30, மத்தியானம் 30. ஓகே, என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1121. பரவாயில்ல, நாளைக்கு எப்படியும் லீவ் தான். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9 ஆகிடுச்சு. மற்ற நாள்லாம் எப்படியும் ஒரு 8 மணிக்கெல்லாமே வீட்டுக்கு போயிடுவேன். என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே கைஸ், நான் அதை வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீட்டில் கண்டினியூ பண்ணுறேன். பாய், see you, take care.